வணக்கம். பதிவுகள் பிரவேச புத்தகம். இதில் பொதுவாக நம்ம இங்கே அதர் டீட்டெயில்ஸ்னு முன்னாடி கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை மட்டும் கொடுத்துருக்கோம். அதில் கணினி எண், அக்கௌண்ட் டைப்பு, செலக்ட் பேங்க், அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பேங்க் செக்மெண்ட்டை மட்டும் தனியாக கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸுங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இங்கே வந்து கணினி எண்ணில் நான் இப்போ 6 டைப் பண்ணுறேன். என்டர். டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம எல்லாமே இங்கிலீஷில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ சன் ஆஃப் முத்தன், மெம்பர் அட்ரஸ் மரவனூர், ஆதார் நம்பர், அடுத்து ரேஷன் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கலாம். இது ஜிஎஸ்டி நம்பரு. இதெல்லாம் மேக்ஸிமம் இருக்காது, இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். அடுத்து ஓட்டர் ஐடி, இமெயில் அட்ரஸ், செல் நம்பர், வாட்ஸ்அப், இதில் கேஸ் புக் நம்பர். இப்போ மறுபடியும் இதில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ 6ஆம் நம்பரை டைப் பண்ணோம்னா அவருக்கு கொடுத்த அத்தனை டீட்டெயில்ஸும் வந்துடும். இதில் இப்போ ரேஷன் கார்டு நம்பர் மாற்றிட்டு கண்டினியூவாக என்டர் தட்டினாலும் சரி, டைரெக்டாக சேமிப்பை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். இங்கே எக்ஸ்போர்ட் ஆல் இதை கிளிக் பண்ணோம்னா எக்ஸலில் வந்துடும் அத்தனை டேட்டாவும். இப்போ இவருக்கு மட்டும் டீட்டெயில் கொடுத்துருக்கிறதுனால என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோமோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக கரெக்டாக அங்கே அந்தந்த ஃபீல்டில் லோட் ஆயிரும். நம்ம அங்கே ஃபீட் பண்ணது ஃபுல்லாக இங்கே வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. அவரோட பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் நம்பர், டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த ஆப்ஷனும் வந்துடும். அடுத்து ரிப்போர்ட்ஸில் ஓட்டர் லிஸ்ட் ஃபார் எலெக்ஷன், இந்த ஆப்ஷனில் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு 1/4/23 டு 31 டிசம்பர் 23 வரைக்கும். இதில் வந்து உறுப்பினர் அல்லாதோர் தொடக்க எண் நம்ம மேக்ஸிமம் 1000 தான் நான் மெம்பருக்கு கொடுத்துருப்போம். ஸோ இதில் 1000 கொடு, 10,000 இருக்கும், 1000 மாற்றிக்கோங்க. கொடுத்து பிரிண்ட் ப்ரிவியூ. இந்த சின்ன ப்ராசஸிங்க்கு அப்புறம் வரும். இந்த ப்ராசஸிங்கில் என்ன நடக்கும்னா 120 நாளுக்கு மேலே பால் வழங்கியவர்கள் அல்லது 300 லிட்டருக்கு மேலே பால் வழங்கியவர்கள் லிஸ்ட்டை இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். இதில் ஆதார் அட்டை எண், குடும்ப அட்டை எண், தொலைபேசி எண் வந்துடும். அடுத்து இதுலேயே ஓட்டர் லிஸ்ட் வித் குவான்டிட்டி அண்ட் டேஸ், இந்த ஆப்ஷனில் ப்ரிவியூ கொடுத்ததுக்கப்புறம் இதில் டேஸ் அண்டு குவான்டிட்டி இந்த ஆப்ஷன் வந்துடும். கிராமம்னு இருக்கும், அந்த கிராமத்துக்கு பதிலாக இங்கே என்ன ஆகும்னா இந்த டேஸ் குவான்டிட்டி ஆப்ஷன்ஸ் வந்துடும். இவர் எத்தனை நாள் பால் வழங்கியிருக்காரு, எவ்வளோ லிட்டர் பால் வழங்கியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். அடுத்து ஆல் மெம்பர் லிஸ்ட், இது வந்து ஃப்ரம் டேட் டு டேட்டை செக் பண்ணாது. ஜஸ்ட் பிரிண்ட் ப்ரிவியூ கிளிக் பண்ணுறேன். ஓட்டர் லிஸ்ட்டுக்கு வந்த ஆப்ஷன்லேயே நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோடு வந்துடும். எல்லா மெம்பர் லிஸ்ட்டும் நமக்கு வந்துடும். ஓட்டர் லிஸ்ட்டு கொடுக்குறப்ப கண்டிஷன் செக் பண்ணி நமக்கு வரும். வித் பேங்க் டீட்டெயில்ஸ், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்தோம்னா வங்கி கணக்கு எண், வங்கி மற்றும் கிளை முகவரி, இது எஃப்எஸ் சைஸில் வரும். முதல்ல காமிச்ச அத்தனை ரிப்போர்ட்டுமே A4. இந்த வித் பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு போட்டோம்னா எஃப்எஸ் சைஸில் ரிப்போர்ட் வரும். இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டோம்னா A4 சைஸில் வரும். அடுத்து பியூரிங் மெம்பர் லிஸ்ட்டுங்கிறது 1/1/24 டு 15/4/24 பால் வழங்கினவங்க மட்டும் எடுத்து கொடுக்கும். இதில் எந்தவித கண்டிஷன் செக்கிங்கும் இருக்காது. இதுலேயும் வித் பேங்க்கு, வித்தவுட் பேங்க் அந்த ஆப்ஷன்ஸ் வரும். இது வித் பேங்க்கு. இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு ப்ரிவியூ கொடுத்தோம்னா பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லாமல் நமக்கு ப்ரிவியூ காமிச்சிடும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸே அப்படியே எக்ஸலில் மாற்றணும் அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே எக்ஸலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ நமக்கு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரிவியூவில் காமிச்ச மாதிரியே நமக்கு எக்ஸலில் வந்துடும். அப்புறம் பியூரிங் மெம்பர் லிஸ்ட்டை இப்போ பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். இதையே அப்படியே எனக்கு வந்து மெயில் பண்ணி விடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிரிண்டர் செட்டப் கிளிக் பண்ணோம்னா நேமில் PDF லைட், இந்த பிரிண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரு விர்ச்சுவல் பிரிண்டர். நம்மள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை அப்படியே PDF-ஆக மாற்றி கொடுத்துரும். எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது டீட்டெயில் அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். இப்போதைக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் இது இருந்துச்சு அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சில பேருக்கு ஃபாக்ஸிட் ரீடர் PDF பிரிண்டருங்கிற இந்த ஆப்ஷனும் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான். இது இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணியும் கொடுத்துக்கலாம், இல்லை PDF லைட் இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணியும் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுங்க, ஓகே கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். கீழே டாஸ்க் பாரில்
இதை கிளிக் பண்ணிட்டு எங்க சேவ் பண்ணட்டும்னு கேக்குது. நான் இப்ப டெஸ்க்டாப்ல மெம்பர் லிஸ்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்து சேவ் பண்றேன். இப்ப டெஸ்க்டாப்ல மைக்ரோசாஃப்ட் பிடிஎஃப் பிரிண்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல வந்து ஃபாண்ட்ஸ் எல்லாம் காப்பி ஆகுது. வெளியே போய் அவங்க கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்றப்ப இது சரியா வராது. தமிழ் பேர்லாம் வேற மாதிரி காமிக்கும். அடுத்து 9262 இந்த வெர்ஷன்ல என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா இந்த சில விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப பழைய பட்டுவாடா, இந்த பட்டுவாடாக்குரிய மெனு வந்து ரிப்போர்ட்ஸ்ல 3ஆம் நம்பர் பேமெண்ட் ரெஜிஸ்டர், இதை கிளிக் பண்ணாலும் வரும், இங்க கிளிக் பண்ணாலும் வரும். பேங்க் பேமெண்ட்டுக்கு ரிப்போர்ட்ஸ்ல பேங்க் பேமெண்ட் ரிப்போர்ட், இங்கே கிளிக் பண்ணாலும் வரும், இங்கே கிளிக் பண்ணாலும் வரும். அடுத்து இந்த ஊக்கத்தொகைக்கு வந்து ரிப்போர்ட்ஸ்ல இன்சென்டிவ் பேமெண்ட், இதை கிளிக் பண்ணாலும் வரும், ஊக்கத்தொகைன்னு இங்கே கிளிக் பண்ணாலும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இன்சென்டிவ் பேமெண்ட் ரிஜிஸ்டர் மற்றது கொடுக்குறப்ப இங்கே ரவுண்ட் ஆஃப்ங்கிற ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுக்கறதுக்கும் பேங்க் பேமெண்ட்ல என்ன மாதிரி கேட்குறாங்களோ அது கொடுக்கறதுக்கும் நீங்கள் இந்த ரவுண்ட் ஆஃபை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுங்க. பேங்க் பேமெண்ட் ரிப்போர்ட்ல ரொம்ப முக்கியமாக பட்டுவாடாவா ஊக்கத்தொகையா, பட்டுவாடா மற்றும் ஊக்கத்தொகையாங்கிறது அதையும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.